Hi students, today we are going to deal with the new chapter Principles of Inheritance and Variation. We all have noticed that characteristics and features are passed from the parents to their offsprings and then to the successive generation. அதாவது ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டு கிட்ட இருந்து அவங்களுடைய பசங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்களுடைய பசங்க அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில கேரக்டரிஸ்டிக் எடுத்துக்கலாம். ஸோ கேர்லி ஹேர், ஸ்கின் கலர், இந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அப்படியே அவங்க ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு வரும், அப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும். So how these characteristics are passed from one generation to another? There is a basic unit of heredity, that is the genes. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகிறது எதுனா ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் எதில் இருக்குன்னா நம்மளுடைய குரோமோசோம்ஸ் அதில் இருக்கும். ஸோ தேர் ஆர் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ இந்த குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன்ஸ் தான் வந்து என்ன பண்ணும், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை கேரி பண்ணிட்டு போகும். தே ஆர் த இன்ஹெரிட்டட் ஃபேக்டர் தட் வில் டிட்டர்மைன் த பயாலஜிக்கல் கேரக்டர் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஃபீச்சரையும் இது பண்ணுறது எதுனா நம்மளுடைய ஜீன்ஸ் தான். ஜெனட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். ஸோ நான் ஒரு ஜெனரேஷன்லேருந்து ஒரு ஜெனரேஷனுக்கு எப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்கிறதும், அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி ஜெராக்ஸ் காப்பியாக இல்லை, தெர் ஆர் வேரியேஷன்ஸ் அமாங் அஸ். ஸோ அந்த வேரியேஷன் எப்படி வருது அப்படின்றத படிக்கிறதும் தான் இது ஜெனட்டிக்ஸ். We were telling variation. What is variation? The degree by which the progeny or the offsprings differ from their parents. அதாவது எந்த ஒரு குழந்தையும் அவங்க அம்மா மாதிரியே அப்படியே அச்சு ஜெராக்ஸ் காப்பியாவோ இல்லை அவங்க அப்பா மாதிரியே அப்படியே ஜெராக்ஸ் காப்பியாவோ இருக்க மாட்டாங்க. சில கேரக்டரிஸ்டிக்ஸை அவங்க ஃபாதர்கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க, சிலது அவங்க மதர்கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க. அதனால என்ன இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஒரு நியூ கேரக்டரிஸ்டிக்ஸாக தான் இருப்பாங்களே தவிர தேர் வில் பி வேரியேஷன் அமாங் த twins except the identical twins which are formed from the single egg. அவங்க மட்டும்தான் என்ன இருப்பாங்க, ஒரே மாதிரியாக இருப்பாங்க. மீதி எல்லாருமே என்ன இருக்கும், ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வேரியேஷன். In this chapter we are going to learn about the multiple alleles of human beings, sex determination in man, insects and birds, sex-linked inherited traits, genetic disorders and extrachromosomal inheritance. We all know Gregor Jürgen Mendel is called as the father of genetics. According to him, all genes have two alternate forms. One is dominant character and another is recessive character. ஸோ மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீன்ஸ்லேயும் வந்து ரெண்டு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரிசசிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாமினன்ட் கேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா வெளியே தெரியும், ரிசசிவ் கேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாது. எக்ஸாம்பிள் ஃபார் டாமினன்ட் கேரக்டர் இஸ் டால் இன் பிளான்ஸ் அண்ட் அனதர் இஸ் ரிசசிவ் கேரக்டர் வந்து டுவார்ஃப். அதாவது நல்லா சக்ஸசிவான கேரக்டரை வந்து டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோவா வெளிப்படாமல் இருக்கிறத வந்து ரிசசிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் டாமினன்ட் கேரக்டர்ஸ் ஆர் காஸ்ட் பை த நார்மல் அல்லீல்ஸ். எப்போதுமே இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் டால் கேபிட்டல் டி, டுவார்ஃப் ஸ்மால் டி, இந்த மாதிரி ரெண்டு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ், ஒரு டால் இருந்தால் ஒரு டுவார்ஃப் இருக்குது, அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த டாமினன்ட் கேரக்டர்ஸ் ஆர் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த நார்மல் அலீல்ஸ். நார்மலான அலீல்ஸால் உருவாகிறது தான் இந்த டாமினன்ட் கேரக்டர். ஸோ யூஸ்வலாகவே இந்த ரிசசிவ் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஃபார்ம்ட் ஆஃப் த மியூட்டன்ட் அலீல்ஸ். ஸோ இந்த நார்மல் அலீலே வந்து ஏதாவது ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால் இந்த ரிசசிவ் கேரக்டர் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த ரிசசிவ் கேரக்டர் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வெளிப்படாமல் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டிஸார்டர்ஸாக ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து டிஸார்டர்ஸாக வெளிப்பட்டு இருக்கும். இன் திஸ் சாப்டர் வில் பி டீலிங் அபவுட் திஸ் லேட்டர். ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் த ட்ரெய்ட்ஸ். கேரக்டர்ஸை என்னென்னு சொல்லுவோம், நம்ம ட்ரெய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து கேரி பண்ணிட்டு போகிறது என்னதுன்னா ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸுக்கு என்ன இருக்குன்னா 2 ஆல்டர்னேட் ஃபார்ம் இருக்கும். அதை தான் நம்ம அல்லீல்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு டாமினன்ட் கேரக்டர் வந்து டாலு, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் டி, அது ஒரு அல்லீல். அதே மாதிரி ரிசசிவ் கேரக்டர் வந்து டுவார்ஃப், குள்ளமாக இருக்கிறது, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னது ரிசசிவ் கேரக்டர், அது வந்து என்னது மியூட்டன்ட் அல்லீல், அது ஒரு அல்லீல். அப்போது ஹைட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 2 அல்லீல் இருக்குது, ஒன்று கேபிட்டல் டி, ஒன்று ஸ்மால் டி. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஜீன்ஸில் 2 ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கும், ஒன்று டாமினன்ட், ஒன்று ரிசசிவ். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் ஹியூமன் பீயிங்ஸ் there are 2 or more alleles in a gene that will control a particular character or trait, and they will occupy the same locus on the homologous chromosome of an organism. They are called as multiple alleles. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். ஸோ நம்ம 23 பேர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதோட பேர் அப்படியே ஹோமோலாகஸாக இருக்கிறது, ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை கேரி பண்ணு. ஸோ இந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்குது அந்த ஜீன்னா, ஸோ அதோட ஹோமோலாகஸ் பேர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சேம் லோக்கஸில் இருக்கும். ஆனால் என்ன இருக்கும், 2 allele மட்டும் இருக்காது, there will be 3 or more alleles that will be occupying the same locus of the homologous chromosome that will carry a particular trait or the character. ஸோ ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு குரோமோசோமில் சேம் பொசிஷன்லேயே இருக்கும். அது என்னவாக இருக்கும், ஒரே அல்லீலாக இருக்காது, என்ன இருக்கும் 2 இல்லை அதை விட அதிகமான அல்லீல்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அல்லீல்ஸ் வந்து ஒரு கேரக்டரை இன்ஹெரிட் பண்ணிட்டு போகிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மல்டிபிள் அல்லீலிசம். when 3 or more alleles of a gene. ஸோ அல்லீல்னா என்னென்னு பார்த்தோம். அப்போது ஒரு அல்லீல் இல்லை, 3 இல்லை, அதை விட அதிகமான அல்லீல் ஒரு ஜீனோடது, அது வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அதில் வந்து என்ன இருக்கும், சேம் லோக்கஸ் ஆன் த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸில் இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மல்டிபிள் அல்லீல்ஸ். Such inheritance is called as multiple allelism. A good example for multiple allelism is the human blood group. Before learning about the blood group inheritance in human beings, first we have to learn about the antigen and the antibodies present in them. We all know there are 4 blood groups: A, B, AB and O. How these blood groups are determined? There are 3 autosomal alleles. They are located in the chromosome 9. They will determine the blood group in any person. So நம்மளுடைய blood group பார்த்திங்கன்னா 4 types இருக்குது, A, B, AB, O. இந்த blood group வந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்றதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய RBC. ஸோ நம்மளோட பிளட்டில் RBC இருக்குது, WBC இருக்குது, பிளட் பிளேட்லெட்ஸ் இருக்குது, பிளட் பிளாஸ்மா இருக்குது. ஸோ இந்த RBCயில் உள்ள சர்ஃபேஸ் ஆன்டிஜன், அதில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன், அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு பிளட் குரூப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். இதுக்கான அலீல்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குரோமோசோம் 9ல் இருக்குது. ஸோ தே வில் டிட்டர்மைன் த பிளட் குரூப் ஆஃப் எனி பர்சன். ஸோ நம்ம பிளட் குரூப்புக்கான
ஜீன் எதில் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய குரோமோசோம் 9ல் இருக்குது. 3 alleles are responsible for the different blood groups. We will study in detail about this in the next video. Hope all have understood today's topic. I have informed you earlier that you have test in chapter 3 reproductive health today at 10 a.m. I will post you the question paper at 10 a.m. Get ready, be well prepared, write your test sincerely and post your answers. Thank you, children.